ரொம்ப போர் அடிக்குது. நம்ம வேணா ஏதாவது சமைச்சு சாப்பிடலாமா? ஜாலியா இருக்கும்ல. ஏய் லக்ஷு, இப்பதானே வீட்ல சாப்பிட்டு வந்தேன், அதுக்குள்ள பசிக்குதா? வர வர நீயும் ரெனி அக்கா மாதிரியே மாறிட்டு வர்ற. அதுக்கு ஏன்டி என்ன இழுக்கிற? நான் என்ன எப்பவும் சாப்பிட்டுட்டேவா இருக்கேன்? ஆனா லக்ஷு சொல்றதும் கரெக்ட் தான். ரொம்ப போர் அடிக்குது. அதனால நம்ம வீடு பக்கத்துல இருக்கிற காலி இடம், அங்க போய் எல்லாரும் விளையாடலாமா? ரெனி, இனிமே நம்ம அந்த கிரவுண்ட்ல விளையாட முடியாதுப்பா. ஏன்னா நேத்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல பிளானிங் போட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க சீக்கிரமாவே ஒரு வீடு வர போகுதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? நம்ம வீடு பக்கத்துல புதுசா இன்னொரு வீடு வர போகுதா? அக்கா, அங்க பாருங்க, ஏதோ ட்ரக் வண்டி வருது. ஏய் லக்ஷு, அது ஒன்றும் ட்ரக் இல்லப்பா. இது எல்லாமே வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ற மெஷின்ஸ் தான். ஜேசிபின்னு சொல்லுவாங்கல்ல. இதை வச்சுதான் நம்ம பெரிய ஏதாவது பள்ளம் தோண்டணும் இல்ல வீடு ஏதாவது இடிக்கணும்னா இந்த ஜேசிபி வச்சு தான் பண்ணுவாங்கப்பா. ஏய் எல்லாரும் வாங்கப்பா, இந்த வண்டி எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். ரெனி, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ரொம்ப சிம்பிள் இல்லை. நம்மளாலலாம் இதை ஆப்ரேட் பண்ண முடியாதுப்பா. அதுக்குன்னு ஆள் இருப்பாங்க, அவங்க தான் இந்த மெஷின்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும். இங்க பாரு, இது கான்கிரீட் மெஷின் தானே? ஏய் ஆமாப்பா, இந்த கலவை மெஷின்ல தானே சிமெண்ட், மணல், ஜல்லிக்கல், தண்ணிலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கையிலலாம் இது மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மெஷின்ல போட்டோம்னா அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதை வச்சு தான் வீடு கட்டுவாங்க. ஏய் என்னடி வள்ளி, நம்மளை வர சொல்லிட்டு இந்த என்ஜினியர் ஆளையும் காணா ஊரையும் காணா. இந்த என்ஜினியர் அம்மா எப்போ பாரு நம்மளை வர சொல்லிட்டு அது ஆறாமரை தான் வரும். அங்கே பாரு 4 பிள்ளைங்க நிற்கிதுங்க, அதுகிட்ட போய் கேட்டு பார்ப்போம். இந்தா என் பிள்ளைங்களா, இங்கே என்ஜினியர் யாராவது வந்தாங்களா பார்த்தீங்களா? ஏமா பிள்ளைங்களா, உங்ககிட்ட தானே கேட்டுட்ருக்கோம், இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. இங்கே என்ஜினியர் அம்மா யாராவது வந்தாங்களா? என்னது, என்ஜினியரோட அம்மாவா? அப்படி யாரும் வரலையே. நோ 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 ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி என்ஜினியரோட அம்மாலாம் யாருமே வரல. அட பாப்பா, நாங்க கேட்டது என்ஜினியரோட அம்மா இல்ல, என்ஜினியரை தான் கேட்டோம். ஏ வாடி, நமக்கு பேசுறது இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த அங்கேயே 2 ட்ரக் வண்டி வந்து நிக்குது. சரி, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்தா மாரியம்மா, கொஞ்சம் பொறு. முதல்ல அந்த இன்ஜினியர் மேடம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சா போதும். அதுக்கு முன்னாடி பண்ணா நான் வராம நான் சொல்லாம என்னத்துக்கு நீங்கள் வேலையை செய்ய போச்சுன்னு நம்மளே கேட்கும். அதனால் அங்கே பார்த்தியா, நல்லா மரத்து நிழல் காத்தாட அங்கே போய் கொஞ்ச நேரம் படுத்தோன்னா நல்லா இருக்கும். வெயில் பாரு எப்படி வெயில் அடிக்குது. இந்த அளவுக்கு கடுமையாக வெயில் அடித்தா நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறது? ஆமாக்கா, அந்த ஆண்டவன் தான் கருணை காட்டணும். ஆண்டி ஆண்டி, இங்கே கொஞ்சம் பாருங்க. ஆண்டி, நான் தான் கூப்பிடுறேன், கொஞ்சம் இங்கே வாங்களே. என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? அது வந்து ஆண்டி, நீங்க இந்த ஊர் தான். உங்களை பார்த்தா சைனீஸ் மாதிரி இருக்கு. நீங்க 2 பேரும் சைனீஸ் மாதிரி கொண்ட போட்டிருக்கீங்களே. அட என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? எங்களை மாதிரி ஆளுங்களாம் இது மாதிரி கொண்ட போட்டால் தான் வேலை நடக்கும். உன்னைய மாதிரி தொப்பி போட்டு தலையை விரிச்சிட்டுலாம் வேலை பார்க்க முடியாது. அதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதை போய் சைனா கொண்டையா சப்பான் கொண்டையான்னு கேள்வி கேட்டுட்ருக்க. சரி வாடி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இந்த பொண்ணு ஏதோ காமெடி பண்ணிகிட்ருக்கு. அங்கே பாத்தியாடி வள்ளி, லாரியில் சிமெண்ட்டு மணல் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் இந்த என்ஜினியரை ஆளை காணாம். எக்கா, இந்த என்ஜினியர் அம்மாவுக்கு 100 ஆயுசு பாரு. நீ சொல்லிகிட்டே இருக்கும்போதே வந்துருச்சு. என்ன இங்கே வேலை பார்க்க ஒர்க்கர்ஸ்லாம் வர சொல்லியிருந்தேன், இன்னும் யாரையும் ஆளை காணோம். வெறும் ட்ரக் மட்டும்தான் வந்து நிற்கிது. ஓ மை காட், டைம் டிலே ஆகிட்டே இருக்கு. சரி, இந்த பொண்ணுங்கிட்ட கேட்போம். கேர்ள்ஸ், இங்கே ஒர்க்கர்ஸ் யாராவது வந்தாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? ஆண்டி, நீங்கள் யாரு? கேர்ள்ஸ், இங்கே பில்டிங் கட்ட போகிற என்ஜினியர் நான் தாம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்டேன், வேறு யாராவது இங்கே வந்தாங்களா? ஆமாம் ஆண்டி, ஒரு 2 ஒர்க்கர்ஸ் வந்தாங்க, உங்களை தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதோ அந்த சைடு தான் போனாங்க ஆண்டி. ஓகே, தேங்க்யூம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஏக்கா, அந்த என்ஜினியர் அம்மா வந்துட்டாங்க, வாங்க சேர் எடுத்து போடுவோம். வாட் இஸ் திஸ்? இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது? இது நல்ல கதையாக இருக்கே. நாங்கள் இங்கே வந்து 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரமாக அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்துருக்கோம். நீங்கள் இன்னும் ஆளையும் காணா ஊரையும் காணா. இங்கே பார்த்தியாடி, நம்மளை குறை சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே. நான் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை 1 மந்தில் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே வாரத்தில் வேலையை முடிச்சிடலாம். வாட் இஸ் திஸ்? செங்கலை மெதுவாக கொட்டுங்க. இப்படி எல்லாமே ஒன்று மேலே ஒன்று விழுந்துச்சுன்னா செங்கல் உடஞ்சிரும்ல.
அதுக்காக செங்கல்ல ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டா இருக்க முடியும். செங்கல்லாம் இது மாதிரி தாம்மா கொட்டுவோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. 10 வருஷமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு செங்கல் கூட உடஞ்சதில்ல. ஏங்கா இப்படி தொட்டதுக்கெல்லாம் குறை சொன்னா எப்படி வேலை பார்க்கறது? சீக்கிரமா நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். என்னம்மா அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? இன்னும் வீடு கட்ட வேலையே ஆரம்பிக்கல. கட்டட வேலைலாம் யார் பார்க்கறது? இது நல்ல கதையா இருக்கே. மணல் அள்ளுறது லோடு இறக்குறது தான் எங்கிட்ட பேசி கூட்டிட்டு வந்திருக்காங்க. வீடு கட்டுற வேலைலாம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கு தனியா ஆள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. எங்க வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம். ஓ காட், இந்த மேஸ்திரி கிட்ட நல்ல ஆளுங்களா கூட்டிட்டு வர சொன்னா இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஏன் உயிரை வாங்குறாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பில்டிங் ஓனர் வந்துருவாங்க. ஓ மை காட், இன்னைக்கு போர் போடுற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலன்னா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏய் அங்க பாருங்கப்பா, யாரோ வர்றாங்க. ஏய் வாவ், இந்த கார் சூப்பரா இருக்குல. சன்ரூஃப்லாம் இருக்குப்பா. ஏய் யாருன்னே தெரியல. ஏய் அங்க பாருங்கப்பா, அந்த பொண்ணு சன்ரூஃப்ல ஏறி ஜம்முன்னு போயிட்டு இருக்கா. செமையா இருக்கும்ல. அக்கா இது யாருன்னு தெரியலையா? இதுதான்க்கா எங்க ஸ்கூல்ல படிக்கிற சமந்தனா. சமந்தனா, நீ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுறியாம்மா? என்ஜினியர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். மேம், ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. ஓகே, மணல், சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் செங்கல் அதெல்லாம் லோடு வந்துருச்சுல? ஆமாம் மேடம், வேலை சீக்கிரம் ஆரம்பிச்சா தானே நீங்கள் சொல்கிற டைமிங்கில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிக்க முடியும். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் போர் ஒர்க் தானே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போர் தானே போடுவாங்க. ஏன் இன்னும் போர் மெஷின் எதுவுமே வரல? அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வாட் இஸ் திஸ்? முதல்ல போர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. மேம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போர் மெஷின் அவைலபிள் இல்லை. அந்த ஆப்ரேட்டரும் ஏதோ லீவில் இருக்காராம். நாளைக்கு தான் வருவாராம். அதனால் நாளைக்கு நம்ம போர் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். இன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். சரி ஓகே மேம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு பில்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் நல்லா குவாலிட்டியாக வாங்கி போடுங்க. எனக்கு பில்டிங்கில் கிராக் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. ஓகேவா? நோ, அது மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது மேம். நீங்கள் என்ன நம்பலாம். சமந்தனா, ரொம்ப நாளாக நம்மளோட லேண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இங்கே தான் நம்மளோட நியூ பில்டிங் வரப்போகுது. மாம், எனக்கும் அக்காவுக்கும் தனியா ரூம் வேணும். அதெல்லாம் இன்ஜினியர் ஆன்ட்டிட்ட சொல்லிருங்க. மேம், நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்லேயாவது எனக்கு இந்த பில்டிங் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்க. 1 or 2 வீக்ஸில் முடிச்சா கூட எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேம், என்ன மேம், இங்கே பார்த்தீங்களா எல்லா மெஷின்ஸும் வந்துருச்சு. ஒர்க்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் 1 or 2 வீக்கில் வந்து ரொம்ப இம்பாசிபிள் மேம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த பில்டிங்கில் கிராக்லாம் வருது, அந்த மாதிரி கிராக்ஸ்லாம் விழுகக்கூடாதுன்னா நமக்கு பில்டிங்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் மேம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம வந்து தண்ணி ஊற்றுற தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி காஞ்சாதான் நமக்கு பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரும். அது எல்லாமே நீங்கள் என்கிட்ட விட்டுருங்க. 1 மந்த்ல உங்களோட பில்டிங் ரெடியாக இருக்கும். ஏய் சமந்தனா, நீங்க தான் இங்க வீடு கட்ட போறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய் லக்ஷு, நீ எப்படி இங்க இருக்க? எங்க மாம் தான் புது லேண்ட் காமிக்கிறேன்னு என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நாங்க உங்க வீடு பக்கத்துல தான் புது பில்டிங் கட்ட போறோமா. லக்ஷு, அப்ப இந்த பில்டிங் உங்களோடதா? இது ஒண்ணும் எங்க வீடு இல்ல, இது எங்க ரெனியக்கா வீடு. இன்னும் 2 வீடு தள்ளி தான் எங்க வீடு இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் ஜாலியா சேர்ந்து விளையாடலாம். நம்ம எல்லாருமே பக்கத்துல வீட்டுல இருக்க போறோம். ஆமா லக்ஷு, நம்ம எல்லாரும் ஜாலியா சேர்ந்து விளையாடலாம். நான் கூட புது வீட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களா என்னன்னு நினைச்சிட்டு வந்தேன். பட் நீங்க எல்லாரும் இருந்தா எனக்கு ரொம்ப ஜாலி தான். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.